வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நேராக வீடியோக்கே போயிடுவோம். ஸோ பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சாதாரண கடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இது ரிப்பீட்டடாக சேம் கஸ்டமர் ரிப்பீட்டடாக வர பிஸ்னஸ் இது. ஸோ கலருங்கிறது இங்கே நிறைய பேத்துக்கு எமோஷ்னல். ஸோ இன்னும் நிறைய பேத்துக்கு வாஸ்து நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த பெயிண்ட் ஷாப்ல ரொம்ப நிரம்பி இருக்கு. ஸோ வீடு புதுசா கட்டுறவங்களும் வருவாங்க, வீடை ரெனோவேஷன் பண்ணி மறுபடியும் புதுப்பிக்கிறவங்களும் வருவாங்க, கான்ட்ராக்டர்ஸ் வருவாங்க, பெயிண்டர்ஸும் உங்களுக்கு வந்து கஸ்டமரா கிடைப்பாங்க. ஸோ பார்ப்போம் இந்த வீடியோவில் இருக்கிற உங்களுக்கு நல்லது கெட்டது எப்படி இதுல வந்து சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம லாஸும் ஆகலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜென்ரலாகவே நம்ம பெயிண்ட் ஷாப்ல என்ன விற்போம்? வால் பெயிண்ட், இன்டீரியர் பெயிண்ட், எக்ஸ்டீரியர் பெயிண்ட், ப்ரைமரு, புட்டி, எனாமல் பெயிண்ட், வுட்டோட பாலிஷ், ப்ரஷ், ரோலரு, சாண்ட் பேப்பர், தின்னர், இது எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம பெயிண்ட்டை மட்டுமே சேல் பண்றது கிடையாது இந்த ஷாப்பு. உங்களுக்கு இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய கம்பெனி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட் ப்ராடக்ட்டை வந்து இந்த பெயிண்ட் ஷாப்ல வந்து நம்ம சேல் பண்ணுவோம். இந்த பிசினஸ் நம்ம ஏன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றோம்னா சேம் இதே தான். புதிய வீட்டுக்கும் தேவை, பழைய வீட்டுக்கும் தேவை. அதுவும் பழைய வீடா இருந்தா கூட உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ், இன்னும் சில பேர் எவ்ரி இயர் வந்து ரீபெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸா இருக்கட்டும், புதுசா ஷாப்பா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு மழை, வெள்ளம் எது வந்தாலும் இமிடியட்டா அதை வந்து ரீபெயிண்ட் பண்றதா இருக்கட்டும். இப்போ ஒவ்வொருத்தரும் புது வீட்டுக்கு ரெண்டல் ஹவுஸ்க்கு போறப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து ரீபெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் பிசினஸ் எப்பயுமே பயங்கர ஸ்ட்ராங் தான். இதுல வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலாவே நம்மளுக்கு மினிமம் 8 to 20 லேக் வேணுங்க. நம்மளோட எக்கனாமிக் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுல ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே இருக்கிற மாதிரி தான் ஷாப் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு போகும். மினிமம் 1 லேக்ல இருந்து 3 லேக் நம்ம கொடுப்போம். ஸோ ரேக்கு உள்ள கடை செட்டப்லாம் நம்ம ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா 1 லேக் தேவைப்படும். கண்டிப்பா இனிஷியல் ஸ்டாக்கு உங்களுக்கு எல்லா வெரைட்டிலையும் எல்லா கம்பெனிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 3 லேக்ல இருந்து 8 லேக் வரைக்கும் நம்ம கேபிட்டல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த மிக்சிங் மிஷின் வந்து கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா இப்ப வந்து இந்த கலர் பேஸ்ட் தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கான கலர் எக்ஸிஸ்டிங் கலர் ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அது சேம் கலரே வர மாதிரி தான் அவங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த டிண்டிங் மிஷின் கலக்கிற மிஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 லேக் டு 8 லேக் இருக்கு. நம்மளோட ஷாப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் செட்டப் கம்ப்யூட்டர் பில்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு 50K வேணுங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து சாஃப்ட்வேர்ல இருந்து பிரிண்டிங் மிஷின் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தேவைப்படும். ஸோ கடைக்கு போர்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இது வந்து கலர் நம்ம விற்கிற இடம். கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ ப்ராப்பரான பிராண்டிங் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 50K வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளாரையே முடிஞ்சிடும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும் 2 லேக். ஸோ மினிமம் இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8 to 20 லேக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரன்னிங் காஸ்ட்னு சொல்லுவோம். எவ்ரி மந்த் கடைக்கு நம்ம வந்து ரெண்ட் கொடுப்போம். ஸோ 25,000. நீங்க கண்டிப்பா ஓன் பிளேஸா இருந்தா இந்த 25,000 உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் தாங்க. இருந்தாலும் இது நீங்க ப்ராப்பரான மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ல கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டாஃபுக்கு சேலரி வந்து ஒரு 18,000 நம்ம வச்சுப்போம். எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு 5,000. டெலிவரி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூவலுக்கு எதுக்கா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். ஸோ 7,000 நம்ம வச்சுப்போம். ஸோ இதர செலவுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீங்க அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். அது வந்து ஒரு 5% நம்ம வச்சுக்கோங்க. 5,000 அப்படின்ட்டு. ஸோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா 60,000 வந்து உங்களுக்கு நீடு. ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம எவ்வளோ சேல் பண்றோம், எவ்வளோ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வருது எவ்ரி மந்த் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்க நம்ம கடையில வந்து கண்டிப்பா நீங்க ரொட்டேஷன் பேஸ்ட்ல நீங்க கண்டிப்பா வந்து சேல் பண்ணலாம். எப்பயுமே இனிஷியல் நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது வீணாவே போகாது. ஸோ ஒரு 8 லேக் நீங்க வந்து ஒரு மந்த்லி இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அதாவது கிராஸ் இன்கம், கண்டிப்பா அதுல நம்ம வந்து ஒரு மார்ஜின் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு 18% நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 1,50,000 ஆல்மோஸ்ட் வந்துருங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் வந்து 60,000 தேவை மந்த்லி. ஸோ இதுல 60,000 போயிட்டா கூட மந்த்லி நம்மளுக்கு 80 to 90,000 கண்டிப்பா ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் கிடைக்குங்க.
ஸோ இதுல நிறைய வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் ப்ராஃபிட்லாம் இதுல கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பெயிண்ட் வாங்குறவங்க வெறும் பெயிண்ட் மட்டும் வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா ப்ரஷ்ஷு, ரோலரு, புட்டி, ஏன்னா புட்டி போட்டு தான் உங்களுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ ப்ரைமரு, ஸோ மிக்சிங்க்கு உங்களுக்கு அந்த அந்த உங்களுக்கு அந்த டென்சிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மியா இருக்கணும், அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரைமர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டூல்ஸ், மற்ற டூல்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்டைரக்ட் இன்கம் தான். ஆனா அக்சசரிஸ் இதுலயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தனியா இருக்கு. அது வந்து நீங்க அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். சைலண்ட் ப்ராஃபிட்டா இருக்கும் அது. ஸோ இதுல வந்து ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே ஒருத்தங்க பெயிண்ட் அப்படிங்கிறது அவங்க எமோஷன், இந்த கலர், அந்த அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறதுல கனெக்ட் ஆயிருக்கும். அதனால பெயிண்ட் வாங்க வரவங்க ஜஸ்ட் ப்ராடக்ட்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் ஃபீலுக்கு வருவாங்க. ஸோ மாடர்ன் லுக்ல, ரிச் லுக்ல, பீஸ்ஃபுல் ரூம் கலரு, லக்ஸரி ஸ்டைலு, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க ரிப்பீட்டட் கஸ்டமராகவும் வருவாங்க. ஏன்னா ஒரு டைம் ஒருத்தங்க பெயிண்ட் ஷாப்க்கு வந்துட்டாங்கன்னா நீங்க கொடுக்குற அந்த வெல்கம் பிளஸ் அவங்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட், அவங்க கிட்ட நீங்க வந்து டீல் பண்ற அந்த ஃப்ரெண்ட்லி மேனர்லாம் அடுத்த டைம் கண்டிப்பா அவங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க கிட்ட தான் வருவாங்க. ஸோ இதை ப்ராப்பரா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு எமோஷனல் செல்லரா மாறலாம். ஸோ எமோஷனல் செல்லர்னா கண்டிப்பா அவங்க உங்களை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. ப்ராப்பர் ரெஃபரும் வரும். ஸோ ஒரு உங்ககிட்ட வந்து ஒரு பெயிண்டர் வந்து உங்ககிட்ட வாங்க வராங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஃபீல் குட்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மற்ற ரெஃபரன்ஸும் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அவங்களாவும் டெய்லி கஸ்டமரா வருவாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க வர பெயிண்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா உங்களோட செல்லிங் மார்ஜின் எவ்ரி மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த கலர் மிஷின், டிண்டிங் மிஷின் வந்து இருக்கணும். ஏன்னா அவங்க கஸ்டமர் கேட்குற நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக டெலிவரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதனால நிறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க, பெட்டர் மார்ஜினும் கிடைக்கும். ஸோ வித்தவுட் மெஷின் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கலர் எக்ஸிஸ்டிங்காக இருக்கோ அதை மட்டும் தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் டீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்து ப்ராப்பரான கலர் அவங்களுக்கு கொடுக்கலன்னா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க வராமல் போயிடுவாங்க உங்கள் ஷாப்புக்கு. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பயர் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து கிளியர் பண்ண தெரியணும். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் தெரியணும். இல்லாட்டினா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் வரும். நிறைய கடன் கொடுக்கக்கூடாது. ஸோ கடன் கொடுத்தாவே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா மணி ரொம்ப அதை மறுபடியும் உங்களால் கேஷ் ஃப்ளோ பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ சேல்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால தான் டிண்டிங் மிஷினு இதெல்லாம் ப்ராப்பரான மிக்சிங் எல்லாம் எதுக்காக வாங்கி வைக்கிற சொல்றேன்னா, டேமேஜ் ஆன எல்லாமே உங்களுக்கு லாஸ் தான். அதே போல் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுற ஸ்டாக்கை வந்து அதிகமாக வந்து ஸ்டாக் பண்ணாதீங்க. ஸோ இதனால வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் அப்படியே டெட் ஸ்டாக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது சேல் ஆகலைன்னா கண்டிப்பாக எக்ஸ்பைரி நோக்கி தான் போகும். எக்ஸ்பைரி ஆன பெயிண்ட்டை உங்களால் கொடுக்கவும் முடியாது. கொடுத்தா ரெப்புடேஷனும் கெட்டு போயிடும். அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாகவே உங்களுக்கு சிட்டி வர்சஸ் டவுன் கம்பேரிசன் இருக்கு. ஸோ சிட்டியில் நீங்கள் கடை போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டும், நீங்கள் ரூரலில் போட்டால் அதுக்கான காஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே போல் அதில் சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. இப்போ டிமாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க சிட்டியில். காம்படிஷனும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ரெண்ட்டும் அதிகமாக இருக்கும். க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டர் வந்து உங்கள் ஷாப் இல்லைன்னா இன்னொரு ஷாப்புக்கு போயிடுவாங்க. ப்ராப்பரான லாயல்ட்டியாக இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் ரூரல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயிண்டர் வந்து உங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா உங்ககிட்டயே தான் வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து டிமாண்டும் வந்து மீடியமாக தான் இருக்கும். காம்படிஷனும் அதிகமாக இருக்காது. நிறைய ஷாப்ஸ் இருக்காது. ரெண்ட்டும் லோவாக தான் இருக்கும். க்ரோத் ஸ்டேபிளாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கணும். இந்த பிஸ்னஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பராக நீங்கள் கம்யூனிகேஷன் நல்லா பேசணுங்க.
பேச தெரியாதவங்க கண்டிப்பா வந்து ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. அதனால நல்லா பேசணுங்க. கலர் டிஃபரன்ஸ் தெரியணும். கலரை பத்தி பேச தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ண தெரியணும். அந்த நாலேஜ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணுங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஃபுல்லா ப்ராஃபிட்டையே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள ரிப்பீட்டட் கஸ்டமர் பிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் சர்வீஸும் பண்ற மாரி மைண்ட் இருக்கணுங்க. ஸோ அப்பதான் உங்களோட ஷாப்பும் குரோ ஆகும். உங்களுக்கு வர கஸ்டமரும் குரோ ஆவாங்க. ஸோ பெயிண்டர்ஸை எப்பயுமே பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா போதும். நீங்க அவங்கள வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்கே பில்ட் பண்ணலாம். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பண்ண தெரியணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜென்ரலாவே எப்படி க்ரோ ஆகும்னா, ஸ்மால் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நீங்க பெரிய ஷாப்க்கு வந்து அது டெவலப்பா போணும். இனிஷியலாவே பெரிய ஷாப்பா இது பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான நெட்வொர்க் வேணும். நெட்வொர்க் இருந்தா தான் அதுக்கான உங்களுக்கு ஸ்டாக்க வந்து ஈஸியா வந்து சேல் பண்ண முடியும். நீங்க பெரிய ஷாப்பா வாங்கிட்டு ஸ்டாக் எல்லாம் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லாஸ் வரும். அதனால எப்பயுமே சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸிங் மெஷின் வாங்குங்க. டிண்டிங் மிஷின் வாங்குங்க. பெயிண்டர்ஸ் நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. பெரிய கான்ட்ராக்டர் ஆர்டர்லாம் புடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டினா பெருசு பண்ணலாம் நீங்க ஷாப்ப. ஸோ இப்படிதாங்க நீங்க வந்து இதுல வந்து டெவலப் ஆக முடியும். இது வந்து ஜென்ரலாவே ரொம்ப ஸ்டைலிஷான பிசினஸ்ங்க. அதே போல உங்களுக்கு பெட்டர் மார்ஜின் கண்டிப்பா கிடைக்குங்க. அதே போல ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. மார்க்கெட் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து நீங்க பிராண்ட பேஸ் பண்ணி உங்க ஷாப்ப வந்து பில்ட் பண்ணணுங்க. எந்த பிராண்ட் நல்லா போகுதோ அந்த பிராண்ட் ஸ்டாக்க ப்ராப்பரா நீங்க உங்களுக்கு ஸ்டாக்ல வைக்க தெரியணும். நீங்க ராங் ஸ்டாக் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆகுங்க. உங்களோட சர்வீஸ் வீக்னா கஸ்டமர் ஈஸியா போயிருவாங்க. மூவ் ஆகி அடுத்த ஷாப்க்கு போயிருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். எப்பயுமே பெயிண்ட் விற்கிற பிசினஸ் வந்து வெறும் பிசினஸ் மட்டும் கிடையாது. மக்களோட ட்ரீமை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்றோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.